ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் உட்காந்து ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அவங்க வருமானத்தை பெருக்கிறதுக்காக இல்லை லைஃப்பை டெவலப் பண்ணுறதுக்காக ஒரு பிஸ்னஸ் பண்ணலான்னு யோசிக்கிறாங்கன்னா என்ன மாதிரியான ஐடியாஸை டிஸ்கஸ் பண்ணுவாங்க? மோஸ்ட்லி என்ன ஐடியாஸ் டிஸ்கஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, டிஃபன் கடை வைக்கலாம், இல்லை ஒரு ஸ்நாக்ஸ் கடை வைக்கலாம், ஊர்க்காய் வத்தல் இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணலாம் அப்படின்னு ஒய்ஃப் சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஹஸ்பண்ட் டீ கடை வைக்கலாம், இல்லை ஃபேன்சி ஸ்டோர் வைக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி ஜென்சி கிட்ஸ் எல்லாம் ஜிம்மு வைக்கிறது, பியூட்டி பார்லர் வைக்கிறது, இல்லை யூடியூப் இன்ஸ்டாகிராம் கான்டென்ட் கிரியேட்டராக ஏதாவது பண்ணுறது, அந்த மாதிரிலாம் ஐடியாஸ் ஸ்டார்ட் ஆகும். இந்த மாதிரி தான் ஒரு சின்ன ஐடியா. இந்த ஐடியா எல்லாருக்கும் தோன்ற ஐடியா. இந்த ஐடியாவை 1977 ஈரோடு பக்கத்தில் இருக்க மாமரத்து பாளையம் அப்படின்ற ஒரு ஊரில் ஒரு கப்புள் ட்ரீம் பண்ணாங்க. ஒரு மசாலா தயாரித்து நம்ம விற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆரம்பித்த அந்த ஜேர்னி இன்றைக்கி ஒரு காட்டேஜ் இண்டஸ்ட்ரியிலேருந்து ஒரு மார்க்கெட் லீடர் வரைக்கும் அவங்களுக்கு கொண்டு வந்து விட்டுருக்கு. சக்தி மசாலா குயின் ஆஃப் ஸ்பைசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இண்டஸ்ட்ரியில். அதாவது மசாலாக்களின் ராணி அப்படின்னு அவங்களுக்கு இண்டஸ்ட்ரியில் அவ்வளோ ஒரு நல்ல பேர். அவங்களுடைய காம்படிட்டர்ஸ் ஆகட்டும், யாராகட்டும், எல்லாரும் மதிக்கிற ஒரு மாமனிதர்களாகவும் ஒரு சிறந்த பிராண்டாகவும் அது விளங்கியிருக்கு. அந்த பிராண்ட் கையிலேருந்து நம்ம கற்றுக்கிறதுக்கு நிறைய விஷயம் இருக்குது. குறிப்பாக 3 விஷயத்தை பிஸ்னஸ்மேன் கிரியேட்டர்ஸ் நம்ம என்னென்னலாம் கற்றுக்கலாம் அப்படின்றது நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வெல்கம் டு லெசன்ஸ் ஃப்ரம் எபிக் பிராண்ட்ஸ் பை brandpully.com. நீங்கள் ஒரு நியாயமான நேர்மையான பிஸ்னஸை உங்களால் கட்டமைக்க முடியும்னா நீங்கள் பிஸ்னஸில் கண்டிப்பாக சக்சீட் ஆகலாம் அப்படின்றது சக்தி மசாலா நமக்கு சொல்லிக் கொடுக்குது. சக்தி மசாலா பிராண்ட் கையிலேருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய மிக மிக முக்கியமான முதல் பாடம் என்ன அப்படின்னா, கிளைம் அன்மேட்ச்டு குவாலிட்டி வித் ஆத்தென்டிசிட்டி அண்ட் ட்ரெடிஷ்னல் வேல்யூஸ். அதாவது ஒரு நிகரில்லாத தரம், அதாவது அவங்களுக்கு ஈக்குவலே கிடையாது, அந்த மாதிரியான ஒரு குவாலிட்டியான ஒரு ப்ராடக்டை நீங்கள் ஒரு ட்ரெடிஷ்னல் வேல்யூஸோட நீங்கள் அப்ரோச் பண்ணுறது, அந்த மாதிரியான ஒரு குவாலிட்டியை நீங்கள் கொடுக்கும்பொழுது ஒரு ட்ரெடிஷ்னல் வேல்யூஸோடு கொடுக்குறது, ஆத்தென்டிசிட்டியோடு கொடுக்குறது. இந்த பிராண்டை பற்றி நீங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த மார்க்கெட்டை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த மசாலா மார்க்கெட்டை, அந்த ஊர்க்காய், இதெல்லாம் இட்ஸ் அ காட்டேஜ் இண்டஸ்ட்ரி. நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், குடிசை தொழில் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நிறைய பேர் பண்ணுவாங்க. அதனால காம்படிஷன் அதிகமாகவும் இருக்கும். அதே சமயத்தில் ப்ரைஸ் இந்த மார்க்கெட் லோவஸ்ட் இருக்கும். அதனுடைய மார்ஜின் ரொம்ப ரொம்ப சின்னதாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கும் பொழுது குவாலிட்டியை நீங்கள் மெயின்டைன் பண்ணுறதுன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா, அடல்ட்ரேட்டட் ஃபுட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் 1960s 70s 80sலலாம் இந்தியாவில் இருந்த மிகப்பெரிய ப்ராப்ளம் என்னென்னா அடல்ட்ரேட்டட் ஃபுட்ஸ், அதாவது கலப்பட பொருள்கள் மிக மிக அதிகமாக இருக்கும். ஸோ அந்த சமயத்தில் ஒரு கலப்படம் இல்லாத ஒரு தூய்மையான ஒரு மசாலா பவுடரை கொண்டு வரணும், அதை பேக் பண்ணி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற ஒரு விஷன் திரு துரைசாமி மற்றும் திருமதி சாந்தி துரைசாமி அப்படின்ற கப்பலுக்கு தோணுச்சு. ஸோ அவங்க தான் அந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்தியாவின் மஞ்சள் நகரம் என்று சொல்லப்படுற ஈரோடில் மஞ்சள் பொடியை இன்றைக்கி கூட நீங்கள் பார்க்கலாம், வீடுங்களில் மிளகாத்து பொடி, மஞ்சள் பொடியெல்லாம் வீடுங்களில் அரைக்கிறது உண்டு. எதனால் அப்படின்னாக்கா, பேக்கெட் பொடிகளில் கலப்படம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுவாங்க. ஸோ இல்லத்தரசிகள் பயப்படுவாங்க. அதனால் அவங்களே போய் அரைப்பாங்க. சக்தி மசாலா அந்த ஒரு பர்டிகுலர் ப்ராப்ளமாக அட்ரஸ் பண்ணாங்க. அதாவது எங்ககிட்ட நீங்கள் வாங்கும்போது எந்த அடல்ட்ரேஷனும் இல்லாத, எந்த கலப்படமும் இல்லாத தூய்மையான பொருள்களில் சிறந்த பொருள்களை கொண்டு அரைக்கப்பட்ட மசாலாக்கள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மசாலாவை சரி பிராண்ட் பண்ணி தமிழ்நாடு முழுக்க, அதாவது சின்ன சின்னதாக தான் அவங்க வளர்ந்தாங்க. அவங்களுடைய க்ரோத்தே ரொம்ப கிராஜுவலாக, பிளான்டாக, சிஸ்டமேட்டிக்காக இருந்தது அவங்களுடைய க்ரோத்து. ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜில் அந்த பிராண்டை அவங்க பெரிய லெவலுக்கு எடுத்துகிட்டு போகும்போது அவங்களுக்கு அதுக்கு ஒரு அத்தாரிட்டி தேவைப்பட்டுச்சு, ஒரு ஆத்தென்டிசிட்டி தேவைப்பட்டுச்சு. என்ன எப்படி கொண்டு போகலாம் அப்படின்னு சொன்னப்போ அவங்க மனோரமா ஆட்சியை வச்சு ஒரு விளம்பரம் பண்ணாங்க. அதாவது மனோரமா ஆட்சி ரொம்ப பழக்கப்பட்டவங்க தமிழக மக்களுக்கு. ஒரு குணச்சித்திர நடிகையை அவங்கள எல்லாருக்குமே தெரியும். அதே சமயத்தில் இந்த பாட்டி சொல்லை தட்டாது இந்த மாதிரியான படங்கள்லாம் அவங்க ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நல்ல ஒரு ரோல் மாடல் ஃபிகராக இருப்பாங்க. ஸோ அவங்கள வச்சு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணாங்க. அது தமிழகம் ஃபுல்லாக போய் சேர்ந்து ஒரு ஆத்தென்டிசிட்டியோட, அதாவது ஒரு கலாச்சார பண்பாடு சேர்ந்த, அதே சமயத்தில் ஒரு உண்மையை சொல்லக்கூடிய ஒரு விஷயமா அது அமைஞ்சது. அந்த பிராண்ட் மிகப்பெரிய அளவில் டேக் ஆஃப் ஆச்சு. டேக் ஆஃப் ஆகி ரொம்ப பிரமாதமாக போச்சு. சக்தி மசாலா தங்களுடைய ஆத்தென்டிசிட்டியை மனோரமா ஆட்சின்ற ஒரு பிராண்டை அம்பாசிடர் மூலமாக அதை நிறுத்தினாங்க. திடீர்னு ஆச்சி அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிராண்ட் முளைச்சது. இன்றைக்கி ஆச்சி பிராண்டும் தமிழ்நாட்டில் ஒரு பெரிய பிராண்டு தான். ஸோ அப்போது அவங்க ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்தாங்க. அந்த ஸ்ட்ராட்டஜி அடுத்த பாயிண்டில் பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. அது என்ன அப்படின்னாக்கா, நீங்கள் உங்களுடைய மார்க்கெட்டில்
நிறைய ஃபால் பிளேயிங் இருக்காங்க. அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சினி இண்டஸ்ட்ரி எடுத்துக்கோங்க, மீடியா இண்டஸ்ட்ரி எடுத்துக்கோங்க, எனி இண்டஸ்ட்ரி, எல்லா இண்டஸ்ட்ரிலையும் வந்து கண்டிப்பாக நிறைய ராங் ப்ராக்டிசஸ் இருக்கும். அந்த மாதிரி இடங்களில் நீங்கள் நேர்மையாகவும் உண்மையாகவும் இருப்பீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு எப்பவுமே ஸ்பேஸ் இருக்கும். ஸோ அந்த ஸ்பேஸை வந்து நீங்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ணலாம். அந்த ஸ்பேஸை தான் இவங்க வந்து ஐடென்டிஃபை பண்ணாங்க. அதாவது கலப்பட பொருள்கள் இருக்கிற மார்க்கெட்டில் கலப்படம் இல்லாத ஒரு பொருளை கொண்டு வந்து அதே சமயத்தில் அதை தரம் உயர்த்தி அதை இன்னும் மேம்படுத்தி இன்னும் நிறைய பொருள்களை உருவாக்கி ஒரு பிராண்டை உருவாக்குனாங்க. ஸோ அந்த பிராண்டை உருவாக்குனது மட்டும் இல்லாமல் அதை பொசிஷன் பண்ணும்போது ஒரு ஆத்தென்டிசிட்டியோட ட்ரெடிஷ்னல் வேல்யூவோட பொசிஷன் பண்ணாங்க. இதுதான் நம்ம அவங்க கிட்ட இருந்து கற்றுக்க வேண்டிய முதல் பாடம். ரெண்டாவது பாடம், பொசிஷன் த பிராண்ட் ஆஸ் த சாய்ஸ் ஆஃப் ப்ரொஃபஷனல்ஸ் அண்ட் பேஷனட் என்தூசியாஸ்ட். ஆத்தென்டிசிட்டி, தரம் அப்படின்றது நிறுவப்பட்டுடுச்சு. சக்தி மசாலா அப்படின்ற ஒரு பிராண்ட் எடுத்துட்டிங்கன்னா அதனுடைய தரம் வந்து அதை யாரும் அடிச்சிக்கவே முடியாதுன்றதை வந்து அவங்க எல்லார் மனசுலையும் பதிய வச்சுட்டாங்க. இப்போ அடுத்த சேலஞ்ச் என்ன அப்படின்னா, இது யாருக்கானது அப்படின்றத பொசிஷன் பண்ணுறது. யாருக்கானது அப்படின்னா, சமையல் பிடிக்கும்னா சக்தி மசாலா பிடிக்கும். அதாவது சமையல் பிடிக்கும்னா சக்தி மசாலாவும் பிடிக்கும். சமையலை வந்து ரொம்ப விரும்பி சமைக்கிறவங்க, சமையல் வந்து எல்லாருமே பண்ணுவாங்க, ஆனால் சமையலை விரும்பி பண்ணுறவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு க்ரௌட் இருக்கும் இல்லையா, பேஷனட், அவங்கள பொசிஷன் பண்ணாங்க. அவங்கள வந்து கவர்ந்து இழுக்க ஆரம்பித்தாங்க. சமையல் பிடிக்கும்னா சக்தி மசாலா பிடிக்கும் அப்படின்ற ஒரு ஸ்லோகனோட அவங்களுடைய கேம்பெயின்ஸ் போச்சு. அதுக்கப்புறம் சூஸ் பண்ணி யூஸ் பண்ண, அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்றைக்கி ஜென்சி கிட்ஸ்லாம் நிறைய பேர் வந்து சமையலில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காட்டுவாங்க. ரொம்ப எனக்கு இந்த பர்டிகுலர் பிராண்டில் இந்த பர்டிகுலர் சீஸ் தான் வேணும், இந்த பட்டர் தான் வேணும், இந்த ஸ்பைஸ் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணி ஒர்க் பண்ணுவாங்க. நான் அதை பார்க்க, அந்த பேஷன் உண்மையாலுமே ரொம்ப பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அந்த மாதிரியான ஒரு பேஷனட் பீப்புளை இவங்க வந்து அட்ரஸ் பண்ணி அவங்களுடைய கேம்பெயின்ஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறமா சக்தி மசாலா வந்து இன்டர்நேஷ்னல் போச்சு. அதை வந்து சுவையான வாழ்க்கை பயணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேம்பெயின் பண்ணாங்க. அதாவது இன்றைக்கி வந்து வெளிநாடு வாழ் தமிழர்கள், வெளிநாடு வாழ் இந்தியர்கள், அவங்களுக்கு போய் ரீச் பண்ணுறதுக்கு சுவையான வாழ்க்கை பயணம் அப்படின்ற ஒரு கான்செப்டில் இந்த மாதிரி பொசிஷன் பண்ணாங்க. இது எல்லாமே நம்ம கற்றுக்க வேண்டிய மிக முக்கியமான பாடம். அதாவது என்னென்னா, எல்லாருமே உங்களுடைய கஸ்டமராக இருக்க போகிறதில்ல. எல்லாரும் உங்களுடைய கஸ்டமராக இருந்தால் உங்களால் சர்வும் பண்ண முடியாது. ஸோ மார்க்கெட்டில் ஒரு பர்டிகுலர் செட் ஆஃப் கஸ்டமர்ஸ் தான் நீங்கள் வந்து பிடிக்க முடியும். அப்படி இருக்கும்போது அந்த கஸ்டமர் யார் அப்படின்றது, யாரை நீங்கள் சூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமான பாடம், நம்ம பிஸ்னஸ் மேனாவோ ஒரு கிரியேட்டராகவோ. இப்போ நம்ம மூணாவது பாடத்துக்கு போகலாம். இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சக்தி மசாலா அப்படின்னும் போது எல்லாருக்குமே நினைவுக்கு வர்றது என்னென்னா, அந்த குறையொன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா என்ற பாடலோட அவங்க சக்தி மசாலா நிறுவனம் செய்கின்ற தொண்டுகள் பற்றிய ஒரு வீடியோவை நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அது ரொம்ப பாப்புலர் வீடியோ. அவங்களுடைய சமூக நல தொண்டுகள் அப்படின்னு பார்க்கும்போது உமன் எம்பவர்மெண்ட்டுக்காக அவங்க பண்ணுற விஷயங்கள், சுயசக்தி விருதுகள்னு சொல்லிட்டு பிராண்ட் அவதார் ஒரு ஈவெண்ட் ஒன்று பண்ணுவாங்க. ஒவ்வொரு வருடமும் அதுக்கு ஆதரவு கொடுத்து இன்றைக்கி ஆயிரக்கணக்கான பெண்களை அவங்களுடைய தொழில் முனைவர்களை ஆக்கிறதுக்கு ஊக்குவிக்கிற மாதிரியான ஒரு ஈவெண்ட்டை சப்போர்ட் பண்ணுறதாகட்டும், அல்லது ஹாஸ்பிட்டலில் இல்லை முதியோர்களுக்கு உதவி செய்கிறது, கல்வி உதவி செய்கிறது, இது எல்லா விஷயத்துலையுமே சக்தி மசாலா வந்து முன்னாடி நிற்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பிராண்டை வந்து அவங்க ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ணுறது மட்டும் கிடையாது, எங்கே அவங்க பிராண்டு தெரியணுன்றதையும் அவங்க ரொம்ப தெளிவாக அவங்க முடிவெடுக்கிறாங்க. ஸோ நீங்கள் உங்களுடைய பெயர், உங்களுடைய புகழ், உங்களுடைய பிஸ்னஸ் மற்றவர்கள் வந்து எப்படி பார்க்குறாங்க அப்படின்றத வந்து நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செயல்படுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் சொன்ன இந்த 3 பாடங்கள் இல்லாமல் வேறு ஏதாவது பாடங்கள் நீங்கள் அறிஞ்சிருந்தீங்கன்னா அதை எங்களுக்கு சொல்லுங்கள். நாங்கள் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தோம்னா அதை சொல்லுங்கள், அதை கமெண்ட்டில் போடுங்க. ஸோ இப்போது இந்த சக்தி மசாலா பிராண்டில் நம்ம கற்றுக்கிட்ட இந்த 3 பாடங்களை எப்படி நம்மளுடைய பிஸ்னஸில் அப்ளை பண்ணுறதுன்னு பார்ப்போம். இன்றைக்கி பிஸ்னஸ் என்வாயன்மெண்ட்டில் ஃப்ராடுலண்ட் ஆக்டிவிட்டி, அன்ஃபேர் ட்ரேட் ப்ராக்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கோல்மால், தில்லுமுள்ளு இதெல்லாம் வந்து நிறையா இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் ஹானஸ்டி அப்படின்ற ஒரு ரேர் கமாடிட்டியை நீங்கள் கையில் எடுத்து ஒர்க் பண்ணலாம். அதாவது நீங்கள் லாங் டேர்மில் வின் பண்ணணும் அப்படின்னாக்கா ஹானஸ்டின்றது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஸோ அதுவே கூட உங்களுடைய ஸ்ட்ராட்டஜியாக, உங்களுடைய டிஎன்ஏல, உங்கள் பிஸ்னஸில் அதை நீங்கள் இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா அது உங்களை வந்து டெவலப் பண்ணும். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் டேக்அவே. இன்னொரு முக்கியமான டேக்அவே வந்து மார்க்கெட் இஸ் ஓஷன். ஸோ எல்லா சந்தைகளுமே வந்து கடல் மாதிரி இருக்குது. காம்படிஷனும் ரொம்ப ஃபியர்ஸாக இருக்குது. ஸோ அதில் வந்து உங்களுடைய ஸ்வீட் ஸ்பாட் எது, உங்களுக்கு வந்து
எது மிக பொருத்தமான இடம் அப்படின்னு பார்த்து அந்த பொருத்தமான இடத்துல போய் நீங்கள் ஆப்ரேட் பண்ணுறது. அகலக்கால் வைக்காமல் சரியான இடத்துல காலூன்றி நின்று அதுக்கப்புறம் வேரூன்றி அதுக்கு மேலே வளர்றது. அதை வந்து சக்தி மசாலா கிட்ட நீங்கள் பார்க்கலாம். கடைசியாக அப்பீல் டு த பப்ளிக் எமோஷன்ஸ், அதாவது மக்களுடைய உணர்வுகளை புரிஞ்சு தேவைகளை புரிந்து அவர்களுக்கு அந்த பிராண்ட் மூலமாக நம்ம பிஸ்னஸ் மூலமாக நீங்கள் எந்த பிஸ்னஸ் பண்ணாலும் யாருக்காவது அந்த பிஸ்னஸ் மூலமாக ஹெல்ப் பண்ணலாம். அது வந்து ஒரு இன்டர்ன்ஷிப் கொடுத்து ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஸ்கில் டெவலப்மெண்ட் கொடுக்குறதா இருக்கலாம், அல்லது ஒரு யங்ஸ்டரை மோட்டிவேட் பண்ணுறதா இருக்கலாம், அல்லது ஒரு பொருளுதவியாக இருக்கலாம், அல்லது பண உதவியாக இருக்கலாம், இல்லை ஒரு பரிந்துரை உதவியாக கூட இருக்கலாம். அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை உங்கள் பிஸ்னஸில் நீங்கள் சேர்ந்து பண்ணும் பொழுது அந்த வேல்யூ இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் சோஷியல் கரன்சின்னு சொல்லுவாங்க. அது வந்து உங்களுக்கு பெரிய அளவில் உங்கள் பிராண்டையும் உங்கள் பிஸ்னஸையும் டெவலப் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறோம். அடுத்த வீடியோவில் ஒரு டெக்ஸ்டைல் பிராண்ட், தமிழகத்துக்கு பெருமை சேர்த்த ஒரு டெக்ஸ்டைல் பிராண்டை பற்றி பார்க்க போகிறோம். அந்த என்ன பிராண்டுன்னு கெஸ் பண்ணுங்கள், கமெண்ட்டில் போடுங்க. See you in the next video. brandpulli.com பிஸ்னஸ்மேன் கிரியேட்டர் இவங்க 2 பேரும் ஒரு காம்படிட்டிவ் மார்க்கெட்டில் கான்டென்ட்டை வச்சு எப்படி வின் பண்ணுறது அப்படின்றத சொல்லித்தரதுக்கான ஒரு அகாடமி அண்ட் ஸ்டுடியோவாக இருக்குது. எங்களோட கனெக்ட் பண்ணுறதுக்கு எங்களுடைய வாட்ஸ்அப் சேனல், லிங்க்டின் அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள்.